السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات إلى آخر الآية. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. குடிமங்கலம் லப்பை முஸ்லிம் ஜமாத் திருமங்கலம் நகர மஜ்லிஸுல் உலமா சபையோடு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய மஹீதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் எஸ் ரஹ்மத்துல்லா சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணியம் சேர்க்கிற மரியாதைக்குரிய ஆலிம் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிற அக்கம்பக்கத்து ஜமாத்துகளுடைய நிர்வாக பெருமக்களே, அருமையான பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த சபையை கபூல் செய்தல் புரிவானாக. நாம் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற இந்த மக்ரிபுக்கு பிந்தைய நேரத்தை அல்லாஹ் நம் வாழ்க்கையில் பாக்கியமான ஒரு நேரமாக ஆக்கியல் புரிவானாக. நமக்கும் நம்மளோடு வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் நன்மை அளிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஆக்கியல் புரிவானாக. ஒரு சிறந்த முஸ்லிமாக வாழ்வதற்கான ஒரு சில செய்திகளையாவது பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை காரணமாக்குவானாக. முதலில் நான் இந்த ஜமாத்தை சார்ந்த பெருமக்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு சிறப்பான ஏற்பாட்டை தொடர்ந்து செய்து வருகிறீர்கள். இது இங்கு இருக்கிற எல்லா ஜமாத்துகளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். என்ன காரியம்னா, பெண்களை தரமுடையவர்களாக தகுதியுடையவர்களாக ஆக்க வேண்டும், அவர்களை நமக்கு உதவக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். இது ஆண்களுடைய கடமை. நம்ம மார்க்கத்தின் கருத்தின்படி பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல. சில பேர் அப்படி தப்பாக ஒரு செய்தியை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் கருத்தின்படி பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, பெண்கள் ஆண்களுக்கு சக்தியை கொடுப்பவர்கள். அவங்க சக்தி படைத்தவர்கள்ங்கிறது மட்டும் இல்லை, ஆண்களுக்கு சக்தியை கொடுப்பவர்கள். எங்கேயும் இதுக்கு விளக்கம் தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹிரா மலை குகையில ஆரம்ப திருக்குரானுடைய வசனங்களை பெற்று, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதீ அல்லம பில் கலமி அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்ற முதல் 5 வசனங்களை பெற்றுக்கொண்டு நடுங்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேர்ந்தது யார்கிட்ட? அவங்களுடைய மனைவி ஹதீஜா அம்மா கிட்ட. சகஜமா நாம வித்தியாசமா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா யாரை தேடி போவோம்னா நம்முடைய நண்பர்களைத்தான் தேடி போவோம், இல்லைங்களா? ஒரு விஷயம் புதுசா இருக்குன்னு வந்துச்சுன்னா யாரை தேடி போவோம்? நம்முடைய நண்பர்களைத்தான் தேடி போவோம். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர். அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாலேயே அவரும் ரசூலுல்லாஹ்வும் ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வயசு 20, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வயசு 18. இந்த 2 பேரும் ஒரு பயணத்துல போகும்போது இடையில இந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரு பாதிரியார் சொன்னாரு, அவர் ரசூலுல்லாஹ்வை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். எந்த அளவுக்கு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பயமாயிடுச்சு. என்ன இவர் இப்படி பார்க்கிறாரேன்னு பயமாயிடுச்சு.
இப்ப அவரை தட்டி ஏங்க இவரை இப்படி பாக்குறீங்கன்னு கேட்டார். அப்ப அந்த மனிதர் சொன்னார், இவர் இந்த சமூகத்தின் நபியாக இருப்பார், நீ அவரின் அமைச்சராக இருப்பாய். எப்ப சொன்னாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாலேயே இவர் நபி, நீ அவருடைய அமைச்சர் என்கிற செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அவர் 20 வருஷமாக காத்திருக்கிறார். எப்போது பெருமானார் இந்த தகவலை சொல்ல போகிறார்கள் என்று 20 வருஷமாக காத்திருக்கிறார். ஆனால் இந்த முதல் செய்தியை அல்லாஹ் கொண்டு போய் அவரிடத்தில் சேர்க்கவில்லை. யார்கிட்ட சேர்க்க வச்சான்? யார்கிட்ட சேர்க்க வச்சான்? ஹதீஜா அம்மா கிட்ட. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இங்க இத்தனை ஆண்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெண்கள் கூட்டம்னா வெறும் பெண்களை மட்டும் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாம இவ்வளவு பாய்மார்களும் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அதிலும் ஜமாத்துடைய நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய மார்க்கம் பெண்களை பலவீனமானவர்களாக பார்த்த மார்க்கம் அல்ல, பெண்களை பலசாலிகளாக பார்த்த மார்க்கம், ஆண்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாகவும் ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாகவும் பார்த்த மார்க்கம். ஏன்னா இந்த வேத வசனங்களை வாங்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர போனது யார்கிட்ட? ஹதீஜா அம்மா கிட்ட. ஹதீஜா அம்மா கிட்ட போய் நடுநடுங்கி அவர் பேசுகிறார், நடுநடுங்கி பேசுகிறார். பேசி பேசி என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல ஹஷீது அலா நஃப்ஸி, நான் மௌத்தாயிரோன்னு பயந்துட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து திடீர்னு கட்டி பிடிச்சி அணைச்சி இப்படி எல்லாம் பேசின உடனே அந்த அனுபவத்தை ரசூலுல்லாஹ் அவங்க மனைவி கிட்ட பகிர்ந்துக்கும் போது, நான் மௌத்தாயிரோன்னு பயந்தேன். ஹதீஜா அம்மா உடனே தன் கணவரை தைரியப்படுத்துகிறார்கள். கல்லா, ஒருபோதும் உங்களுக்கு அப்படி நடக்காது. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இன்னக தஸிலுர் ரஹ்ம, நீங்கள் உறவுக்காரர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வதக்ஸிபுல் கல்ல, இல்லாதவர்களுக்காக சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள். ஒத்துக்கிறீர்கள் லைஃப, விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள். எல்லா நல்ல குணமும் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ஒருபோதும் அப்படி நடக்காது என்று ஹதீஜா அம்மா சொல்லி யார உறுதிப்படுத்தினாங்க? யார உறுதிப்படுத்தினாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியதுங்க, பெண்கள் தான் நம்மை பலப்படுத்துகிறவர்கள். நாம் எப்போதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் மனம் தளர்ந்திருக்கிற நேரத்தில் நமக்கு தைரியம் தர வேண்டியவர்கள் யாரு? பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சுச்சா இல்லைங்களா? பங்களாதேஷ் பிரிஞ்சுதா இல்லைங்களா? பங்களாதேஷ் பிரிஞ்ச போது நடந்த ஒரு நிகழ்ச்சிய இப்ப ஒருத்தர் எழுதி இருக்கிறார். அப்ப நடந்தது தெரியுமா இல்லைங்களா? பங்களாதேஷ், பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்னா தானே இருந்துச்சுங்க. அது பிரிஞ்சு போச்சு. நிறைய பாகிஸ்தான்காரங்க எங்க இருந்தாங்க? பங்களாதேஷ்ல இருந்தாங்க. அப்ப பங்களாதேஷுக்காரர் ஒருத்தர் பாகிஸ்தான்ல ஒரு பெரிய இந்த மரத்தூள் வியாபாரம் செய்யறதுல பெரிய நபரா இருந்தார். கேஸ் ஏஜென்சியும் வச்சிருந்தார். கோடீஸ்வரர். எந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரர் தான், ஒரு தடவை அவர்கிட்ட வேலை செய்யற டிரைவர் 2 லட்சம் ரூபாய் திருடிட்டார். கடைசியில கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த டிரைவர் 2 லட்சம் ரூபாய் திருடுனா நம்ம எல்லாம் சும்மா விடுவோமா? விட மாட்டோம். இப்ப அவரு, என்னப்பா இப்படி செஞ்சுட்ட, பரவாயில்ல நீ போ அப்படின்னு மன்னிச்சு விட்டார். அவரை பத்தி எழுதுறாங்க, அவர் அவ்வளவு பெரிய மனசுக்காரரு, இதையெல்லாம் பெருசுபடுத்த மாட்டாரு, அவ்வளவு பெரிய பணக்காரர். 2 லட்சம் ரூபாய் எல்லாம் விசாரித்து கொண்டிருப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை, அவ்வளவு பெரிய பணக்காரர். பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பிரியும் போது பாகிஸ்தான்காரங்கள் எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து திரும்ப பாகிஸ்தானுக்கு ஒரே நாளில் அனுப்பப்படுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க அனுப்பப்படுறாங்க. ஒரு நாள்ல கோடீஸ்வரராக இருந்தவர் ஏழையாகி உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு பயந்து அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அழைச்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஓடி வந்துடுறார். வர்றவரு அவருடைய தம்பி கிட்ட தங்கி இருக்காரு. அவர் சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு, நேற்று வரைக்கும் நான் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், 2 லட்சம் ரூபாய் திருடனவரை கூட சரி போ என்று மன்னிக்கிற அளவுக்கு இருந்த பெரிய கோடீஸ்வரர் இன்று
கையில் எதுவும் இல்லாமல் அவருடைய தம்பியின் வீட்டில் அவர் தருகிற சாப்பாட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, என் கணவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவருடைய முகம் கலக்கமா இருக்கு, அவருக்கு ஒருத்தர் வீட்டுல வந்து விருந்துக்கு உட்கார்ந்து இருக்கிறதே அவருக்கு சிரமமா இருக்கு, அவங்க வீட்டுல அவங்க கூட்டா தானே சாப்பிட முடியும், அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பது அவருக்கு சிரமமாக இருக்கிறது. நாங்கள்லாம் இவர் எப்ப வருவார்னு வீட்டுல எதிர்பார்த்திருப்போம், அவர் எப்ப இவர்கள் அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப இதா இருக்கு. அப்படியே ரொம்ப சோகமாக வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காரு. நான் இதை பார்த்துட்டேன். இந்த அம்மா சொல்றாங்க, அவரும் சொல்றாரு, நான் ரொம்ப மன கவலைப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்க. சாப்பிடுகிற நேரத்தில் அவருடைய மனைவி கணவரை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சாப்பிடுற நேரத்துல பயன்படுத்திக்கிறாங்க. நாங்க நேத்து ராத்திரி நிலவரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒவ்வொருத்தரும் எங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு, உங்க அண்ணன் தான் எங்களை காப்பாத்தினாரு. அந்த அம்மா சொல்றாங்க இங்க இருக்கிற கூட்டத்துக்காரங்கள்ட்ட, உங்க அண்ணன் தான் எங்களை காப்பாத்தினாரு, அவர் தான் எங்கள ஒவ்வொருத்தரையும் பத்திரமா இப்படி கொண்டு போய் நிறுத்தி அப்படி கொண்டு போய் நிறுத்தி இப்படி எல்லாம் செய்தி எங்களை அவர் காப்பாத்தினாரு. அப்ப அவர் எங்களுக்கு என்ன உற்சாகம் கொடுத்தாரு, கவலைப்படாதீங்க, இல்லாம நம்ம போனதையெல்லாம் சம்பாரிச்சுக்கலாம், போனதையெல்லாம் சம்பாரிச்சுக்கலாம், மனோ தைரியத்தை விட்டுட்டா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு உங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து எங்களை பாதுகாத்தாரு என்று அந்த பெண்மணி சொன்னாங்க. அவர் சொல்றாரு, அன்னைக்கு நாங்க அந்த நாடு பிரிஞ்ச அந்த நாள் என்னுடைய சகோதரரின் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுகிற போது என் மனைவி எனக்கு சொன்ன வார்த்தைகள் இருக்கிறதே, அதுபோல ஆறுதல் தந்த, உற்சாகம் தந்த, ஊக்கம் தந்த வார்த்தை வேறு எதுவும் இல்லை. 2 வருஷத்துல பாகிஸ்தானிலும் அவர் கோடீஸ்வரராகிறார். அப்படித்தானே? யார் உழைப்பவர்களாக இருக்கிறார்களோ, வியாபாரிகளாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த இடம் கிடைச்சா போது சம்பாதிச்சிருவாங்க. அப்படித்தானே? ஆனா சில தளர்ச்சி உருகிற நேரம் வருகிற போது அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு யார் வேணும்? தகுந்த ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் சகோதரர்களே, அந்த பாகிஸ்தானினுடைய அந்த தொழிலதிபர் சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப நொடிஞ்சு போயிருந்த நேரத்துல எனக்கு உற்சாகம் கொடுத்த வார்த்தைகளை சொன்னது என் மனைவி என்று சொன்னார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படித்தான். நாம எந்த வழியில செல்லணும், சொல்லுங்க, நாம எந்த வழியில நடக்கணும், எந்த வழியில நடக்க கூடாது, எது தேவை குடும்பத்துக்கு என்றெல்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற சிறந்த வழிகாட்டிகளாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும்னு முதல்ல நாம நினைக்கணும் இல்லைங்களா தலைவர்? நாம நினைக்கணும், நாம நினைச்சு அப்படி உருவாக்கணும். நாம அவங்க 10ஆம் பசலிகளாகவே இருந்துட்டு போகட்டும், ஒன்னும் தெரியாதவங்களாகவே இருந்துட்டு போகட்டும், நம்ம சொல்றத மட்டும் கேட்டுட்டு போகட்டும்னு நினைச்சா பெண் என்கிற சக்தி நமக்கு பயன்படாமல் போய்விடும். நம்ம தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களின் சக்திய முழுசா பயன்படுத்திக்கிட்ட ஒரு தலைவர். நான் பல கூட்டத்திலையும் சொல்றது, இங்கேயும் சொல்றேன், இந்த உலகத்துல எந்த தலைவருக்கு பின்னாலேயாவது இப்படி ஒரு பெண்களின் அணிவரிசையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? காந்தியடிக்கு பின்னால எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? காந்தியடிகளை வச்சு உங்களுக்கு எத்தனை பெண்கள் தெரியும்? காந்தியடிகள் சமீபத்தில் வாழ்ந்தவர் தானே, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னும் வாழலையே, நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்தவர் தானே காந்தியடிகள். அவரை வச்சு எத்தனை பெண்கள் உங்களுக்கு தெரியும்? அதிகப்படியா தெரிஞ்சா அவர் மனைவி யாருங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கஸ்தூரிபா. அந்த மனைவி கஸ்தூரிபா அம்மா தெரியும். வேற யாரும் தெரியுமா? தெரியாது. வேற உலகத்தில் பெரிய தலைவர்களாக வாழ்ந்தவர்கள், பேரரசர்களாக வாழ்ந்தவர்கள், சமூக புரட்சியை ஏற்படுத்தியவர்களாக வாழ்ந்தவர்கள்,
யாருக்கு பின்னாலையும் ஒரு 5 பேருடைய பேரை கூட நீங்க சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு நான் சும்மா சொல்லல, நான் ஆய்வு செய்து சொல்கிறேன். கிடையாது. ஆனா நம்ம தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எவ்வளவு பெண்களுடைய பெயர் பட்டியல் இருக்கிறது? இருக்கிறதா இல்லைங்களா? ஹதீஜா அம்மாலிருந்து ஆரம்பிச்சா சுமார் 200 பெண்கள் பெருமானாருடைய ஹதீசுகளை அறிவித்தவர்கள் என்கிற வகையில வரலாற்றுக்கு பத்திரமாக பாடமாக இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2210 ஹதீசுகளை சொல்லி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூலுல்லா பெண்களை பலவீனவங்களாக பார்க்கல, பலவீனமானவங்களா பார்க்கல. இன்னைக்கு கூட பெண்கள் பேசினா எடுபடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கா? இன்னைக்கு கூட இருக்கு. பொம்பளைங்க பேசினா எடுபடாது. 1400 வருஷத்திற்கு முன்னால் ஒரு பெண் ஒரு ஹதீஸை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்களா இல்லையா? ஆயிஷா அம்மா சொன்ன 2210 ஹதீசுகள், அந்த 2000 ஹதீசுகள் பலவற்றில் பலது எப்படிப்பட்டதுன்னா ஆண்களுடைய கருத்துக்கு மாற்றமான கருத்து. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்து சொல்வார்கள், அந்த கருத்துக்கு மாற்றமாக ஆயிஷா அம்மா ஒரு கருத்து சொல்லி இருப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்து சொல்வார்கள், அபூ ஹுரைராவின் கருத்துக்கு மாற்றமாக ஆயிஷா அம்மாவின் கருத்து சொல்வார்கள். அதில் பல இடங்களில் ஆயிஷா அம்மாவின் கருத்து சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை சமூகத்துக்கு ஏற்படுத்திய தலைவர் யாருங்க? நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. தாய்மார்களும் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்முடைய மார்க்கம் பெண் என்கிற சக்தியை முழுசா பயன்படுத்திக்கிட்ட மார்க்கம். அந்த பெண்கள் அப்படி இருந்தார்கள், அப்படி இருக்க ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். சஃபியா அம்மான்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மாமி இருக்காங்க. மாமினா வயசு கூடி இருக்கும், அப்படித்தானுங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மாமி இருக்காங்க, வயசு கம்மி. அதாவது ஒரு காலத்துல மகனுக்கும் குழந்தை பிறக்கும், அத்தாவுக்கும் குழந்தை பிறக்கும் காலம் இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு காலம். அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்த போது, ரசூலுல்லாஹ் பிறந்த போது அப்துல் முத்தலிபுக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால அப்துல் முத்தலிபுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அப்துல் முத்தலிபு ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார். ரசூலுல்லாஹ் பிறந்த பிறகு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அப்துல் முத்தலிபுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவர் சஃபியான்னு, ஒரு குழந்தைக்கு ஹம்சான்னு பேர் வச்சாரு, இன்னொரு குழந்தைக்கு சஃபியான்னு பேர் வச்சாரு. அவர் சஃபியா அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு மாமி, ஆனா வயசு கம்மி. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்கன்னா, கொல்லப்பட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அவருடைய உடலை கிழித்து, அவருடைய இதயத்தை கிழித்து, அதை மக்கத்து பெண்கள் கடித்து குதறி இருந்தார். அந்த இதயத்தில் இருக்கிற நரம்புகளை எடுத்து காதுகளுக்கு கம்மல்களாகவும் மூக்குக்கு வளையமாகவும் மாட்டியிருந்தார். இந்த கொடூரமான காட்சி அந்த உஹது களத்துல நடக்கு. ஹம்சாவுடைய சகோதரி தான் சஃபியா அம்மா, தங்கச்சி. இது அந்த அம்மாவுக்கு தெரியுது. அவங்க ஓடி வர்றாங்க தன்னுடைய அண்ணனை பார்க்கிறதுக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாலேயே தடை செய்யறாங்க, சஃபியாவுக்கு ஹம்சாவை காட்டாதீர்கள், சஃபியாவுக்கு ஹம்சாவை காட்டாதீர்கள். இந்த கொடூர சூழலில் தன்னுடைய சகோதரனை பார்க்கிறதற்கு அவருடைய இதயம் தாங்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சஃபியாவுக்கு ஹம்சாவை காட்டாதீர்கள் என்கிறார். ஆனா சஃபியா அம்மா உஹது களத்துக்கு ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தா தடுக்கிறார்கள் சஹாபாக்கள். உங்க சகோதரரை நீங்க பார்க்க முடியாது. என் சகோதரனை நான் ஏன் பார்க்க முடியாது? அவரை நான் பார்க்க கூடாதா என்று அவர் அழுகிறார், கதறுகிறார். அவங்க சொல்றாங்க, எங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நீங்க யார்கிட்ட போங்க, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க அப்படின்னு. அந்த அம்மா நேர ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க?
அவங்க சொல்றாங்க அந்த நிலைமை சரியில்லை அப்படிங்க. அப்ப அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் என் சகோதரருக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உனக்கு ஏற்பட்ட இந்த மரணம் உனக்கு இழிவல்ல, உனக்கு இது மரியாதையை தரும் என்று வாழ்த்து சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நீங்க ஏன் என்னை தடுக்கிறீர்கள்? இதுவெல்லாம் என்னை ஒன்றும் செய்து விடாது என்று அவர் சொன்னார். சகோதரர்களே, தாய்மார்களுக்கு நீங்க பக்குவப்படுத்தினீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு பக்குவமா இருப்பாங்க. அறிவிலும் சரி, மன திறமையிலும் சரி, துணிச்சலிலும் சரி, அவர்கள் பக்குவமா இருப்பாங்க. முஸ்லிம் உம்மத்தினுடைய கடமை. நான் அதனாலதான் உங்களை நான் சொன்னேன், சிறப்பான வேலை, தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய வேலை. அடுத்தடுத்து அவர்கள் எப்படி பக்குவப்படுத்தப்பட வேண்டுமோ அப்படி நம் சகோதரிகள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஆண் சமூகத்திற்கு உற்சாகம் தருபவர்களாக, அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருபவர்களாக, சக்தியை கொடுப்பவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச வேலை. அதனாலே மாஷா அல்லாஹ் ஒரு சிறப்பாக ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அல்லாஹ் அதற்கு உரிய பலனை தந்தல் புரிவானா. நம்முடைய சகோதரிகளை நம்முடைய குடும்பத்திற்கும் சிறப்பாக பயன்படக்கூடிய சகோதரிகளாக, சமூகத்திற்கு சிறப்பாக பயன்படக்கூடிய சகோதரிகளாக, தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி தங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையும் செம்மைப்படுத்தக்கூடியவர்களாக ஆவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு இந்த சபையை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பார். எனவே இது ரொம்ப ஒரு பரக்கத்தான சபை. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முயற்சி இந்த முயற்சி. இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிற ஆலிம்களை, இளம் ஆலிம்களை நான் மனதார பாராட்டுகிறேன். சமூகத்தின் தேவை அறிந்து இந்த காரியத்தை அவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் எப்படி இருக்கிறது என்று நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இப்படித்தானே இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலும் நம்மை வழிதிருப்புவதற்கு எல்லாமே காத்திருக்கிறது. நம்ம வெளியில காலடி எடுத்து வச்சா நம்ம பார்க்கிற விளம்பரம் நம்மளை வழி எடுக்கிறதா இருக்கு. விளம்பரம், ஒரு விளம்பரத்தை பார்க்கிறோம், இந்த விளம்பரம் நம்மளை வழி எடுக்குது. இன்னுமா நீங்கள் அந்த பழையதை கடைபிடிக்கிறீர்கள் அப்படிதானே கேட்கிறான். இன்னுமா நீங்கள் அந்த பழைய குக்கரை வைத்திருக்கிறீர்கள் அப்படி சொல்றதா இல்லைங்களா? இன்னுமா நீங்கள் இந்த பழைய அப்படின்னால என்ன தோணும்? நம்ம வீட்டுல நல்லா இருக்கிற குக்கரை கூட மாத்தணும்னு தோணுமா இல்லைங்களா? இன்னுமா நீங்கள் அதை அந்த பழைய ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த விளம்பரமே பழசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வைக்கிற விளம்பரம் இல்லைங்களா? அந்த விளம்பரத்தில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் எப்படி இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் நம்மை தடம் மாற்றக்கூடியதாக மாறி இருக்கிறது. யாரையெல்லாம் தடம் மாற்றுகிறது என்றால் ரொம்ப படிச்சவங்களை கூட தடம் மாத்திருக்கு. ரொம்ப படிச்சவங்களை கூட தடம் மாத்திருக்கு. ரொம்ப பெரிய இடத்தில் இங்க இருந்து தப்பு நடக்காது என்று நினைக்கிற உன்னதமான இடத்திலே கூட தவறுகளை ஏற்படுத்தி விடுகிறது. இப்ப இந்த நிலையில எப்படித்தான் எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு பெரிய தடுமாற்றத்திற்குரிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்மள எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்களை இந்த மொபைல் போன்ல இருந்து மாத்த முடியுதா? மாத்த முடியலையே. நாமளே கையில கொடுத்துடலாம். இந்தப்பா இந்த தொல்லை தாங்க முடியல, இந்த கையில வச்சுக்கன்னு கொடுத்துடுறோமா இல்லைங்களா? கொடுத்துடுறோம். ஏன்? அப்புறம் அவன் எதிரியே தான் இருக்கிறான். சாப்பிடும் போதும் எதிரி. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, மலேசியால எல்லாம் எல்லா டைனிங் டேபிள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைனிங் டேபிள்ல வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்கல்ல, இது மாதிரி போன் வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுட்டான். போனு ஐபோர்டு வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுட்டான். நீங்க என்ன செய்யலாம்னா, போக வேண்டியது ஐபோர்டை மாட்ட வேண்டியது. இப்ப இந்த வைஃபை எல்லா இடத்துலயும் கொடுத்துடுறாங்களா இல்லையா? வைஃபை மாட்டிட்டு நீங்க இதை போட்டு கொடுத்துட வேண்டியது. அப்பதான் அந்த பையன் சாப்பிடுறான். இது ரொம்ப சகஜமா இருக்கு. இப்படியெல்லாம் கால சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகிற போது சிறப்பாக வாழ்றது எப்படி அப்படின்னு யோசிக்கவே முடியல. யோசிக்கவே, நல்லதாகவும் சிறப்பாகவும் வாழ்றது எப்படின்னு யோசிக்கவே முடியல. இந்த காலகட்டத்தில் நாம் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிற சில அடிப்படையான கட்டுப்பாடுகளை நம்முடைய பெண்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. பெண்களுக்கு மட்டும் இல்லை, நாமும் கட்டுப்பட வேண்டி இருக்கிறது.
நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நான் சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு இந்த உரையில நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை பயனுள்ளதாக ஆக்கியல் புரிவானா. அருமை சகோதரிகள் இங்க நிறைய கூடியிருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இத்தனை நாள் வாழ்ந்தாச்சு, இதுக்கு என்ன நோக்கம்? இந்த குடும்ப வாழ்க்கைக்கு என்ன நோக்கம்? ஒரு நோக்கம் இருக்கணுமா இல்லைங்களா? பஸ்ல ஏறுறோம், பஸ்ல மதுரையில மாட்டுத்தாவணியில பஸ்ல ஏறுறோம், கண்டக்டர் வராரு, எங்க போகணும்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்லணும்? திருமங்கலம் போகணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லைங்களா? நீங்க திருன்னு முழிச்சீங்கன்னு வைங்க, அல்லது பஸ் எங்க போகுதோ அங்க போன்னு சொன்னீங்கன்னு வைங்க, அவர் என்ன செய்வாரு? உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாரு. காலையிலேயே போட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாரு இல்லைங்களா? பஸ்ல ஏறி உட்கார்ந்தா எங்க போகணும்னு ஒரு தெளிவு வேணுமா இல்லைங்களா? வேணுமா இல்லைங்களா? பஸ்ல போறதா எங்க தெளிவு வேணுமா இல்லைங்களா? வாழ்க்கையும் அப்படி ஒரு பஸ் மாதிரி தானே. ஏறி உட்கார்ந்து இருக்கோம், பயணம் போய்கிட்டே இருக்கோம், எங்க போறோம், எதை நோக்கி போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மில் 98% தாய்மார்களிடத்தில் இல்லை. நம்ம ஏன் வாழ்றோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவு இல்லாம போறதுனாலதான் காட்டு செடி போல நம் குடும்பம் கன்றாவியாக வளர்ந்திருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணும்ன்ற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா அதை நோக்கி நாம நகர்வோமா இல்லைங்களா? ஒரு நாள் பொழுது நம் வீட்டில் எப்படி தொடங்க வேண்டும், ஒரு இரவு நம் வீட்டில் எப்படி முடிய வேண்டும், இந்த ஒரு தெளிவு இருந்தால் தானே அந்த தெளிவுல வீடு நடக்கும். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு தெளிவு இருக்கா? தெளிவு இருக்கா? இல்ல. இருக்கிற தாய்மார்களை கேட்டுக்கொள்ள சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கை நடக்குது, போய்கிட்டே இருக்கு, இது என்ன இலக்கில போகுது? நம்ம மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் நீயத்து சொல்லி கொடுத்த மார்க்கம் இல்லைங்களா? ஒவ்வொரு செய்யணும்னா நீயத்து, தொழுகணும்னா நீயத்து, நோன்பு வைக்கணும்னா நீயத்து, தவாப் செய்யணும்னா ஒவ்வொன்றுக்கும் நீயத்து சொல்லி கொடுத்த மார்க்கம். இந்த லைஃபுக்கு ஒரு நீயத்து இல்லையா? எதை நோக்கி இந்த லைஃப் போகுதுன்னு ஒரு நீயத்து இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. என் அருமை சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஹதீஸ். துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். லி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக, ஒலி மாலிஹா, அவளுடைய காசு பணத்திற்காக, ஒலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப பெருமைக்காக, ஒலி தீனிஹா, அவளுடைய மார்க்க ஒழுக்கத்திற்காக. இப்படி 4 காரணத்திற்காக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். ஆண்களுக்கு சொன்னாங்க, மார்க்கமுடைய பெண்ணை கைப்பிடித்து நீ ஜெயித்துக்கொள். 4 காரணத்துக்காக கல்யாணம் பண்ணலாம் ஒரு அம்மாவை, ஆனா நீ மார்க்கமுடைய பெண்ணை கைப்பிடிச்சு ஜெயிச்சுக்கன்னு சொன்னாங்க. அப்படி ஜெயிச்சுக்கன்னு சொன்ன வார்த்தையில என்ன தகவல் தாய்மார்களுக்கு இருக்குதுன்னா, ஒரு குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிற திறன் தாய்க்கு தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மார்க்க ஒருக்கமுடைய பெண்ணை கைப்பிடித்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னால் ஆண்களுக்கு அது அறிவுரை. அதற்கு உள்ளே இருக்கிற செய்தி என்ன? உன் குடும்பத்தை வெற்றி அடைய வைக்கிற திறமை யாருக்கு இருக்கு? சகோதரிகள் இடத்துல இருக்கு. அதனால இந்த ஹதீஸை நான் இன்னும் விளக்கி சொல்லல. இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கிற செய்தி என்னன்னா, சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில அவங்க வைக்க வேண்டிய நீயத்து என்னன்னா, என் கணவரின் குடும்பத்தை நான் வெற்றி அடைய செய்வேன். அதுல என் வெற்றி இருக்கு. என் கணவரின் குடும்பம் வெற்றி அடையும் போது, என் பிள்ளை வெற்றி அடையும் போது, என் கணவர் வெற்றி அடையும் போது, என் பிள்ளை என் பேர பிள்ளைகள் வெற்றி அடையும் போது யார் வெற்றி அடைவா? நான் வெற்றி அடைவேன். அதனால ஒவ்வொரு சகோதரியும் மார்க்கம் சொல்லி கொடுக்கிற நீயத்து இது. நான் என் குடும்பத்தை ஜெயிக்க வைப்பேன், என் குடும்பத்தை ஜெயிக்க வைப்பேன், இந்த உலகத்திலையும் ஜெயிக்க வைப்பேன், நாளை மறுமையிலையும் ஜெயிக்க வைப்பேன். இது நம் மார்க்கம் ஒவ்வொரு சகோதரிக்கும் சொல்லி தருகிற
உன்னதமான குடும்ப தத்துவம், இலக்கு, நோக்கம், நியத். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதுவரைக்கும் நாம வைக்கலைன்னா கூட இங்கிருந்து வெளியே போகும்போது வச்சிடலாமா இல்லைங்களா? சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோம்னா எப்ப ஞாபகம் வருதோ அப்ப சொல்லிக்க வேண்டியதுதான். அதனால இத்தனை நாள் இல்லைன்னா பரவாயில்லை. இளம் சகோதரிகள் இருப்பார்கள் என்றால் நான் அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த உலகத்துல என்னென்னமோ டிஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க பெண்களை, பல மாதிரி இடையூறு பண்றான் டிவியில, அப்படித்தானுங்க. அவங்களுடைய சிந்தனையை மாத்த முயற்சி பண்றாங்க. சுதந்திரம்னு சொல்லி, உரிமைகள் என்று சொல்லி, கவர்ச்சி என்று சொல்லி, இல்லையா? அப்படி எல்லாம் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி நம்முடைய பெண்களின் சிந்தனையை மாற்றுவதற்கு சமூகம் முயற்சி செய்து, அப்படி முயற்சி செய்தவரெல்லாம் இந்த பெண்களை கொண்டு வந்து நிறுத்திய இடம் என்னன்னா ஆபத்தான இடம். ஆபத்தான இடத்திலே தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். நம்ம மார்க்கம் ஜெயிக்கிற வழி சொல்லுது, வெற்றி அடைகிற வழி சொல்லுது. இந்த உலகத்திலையும் வெற்றி அடைஞ்சு நாளை மறுமையிலும் வெற்றி அடைகிற வழியை சொல்லுது. நம்ம மார்க்கம் பெண்களுக்கு ஒரு இலக்கு சொல்லுது, நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, என் குடும்பத்தை நான் ஜெயிக்க வைப்பேன். பெரிய விஷயம் தானே ஜெயிக்க வைப்பேன்னு நினைக்கிறது. ஜெயிக்க வைப்பேன்னு நினைக்கிறது, என் குடும்பத்தை நான் ஜெயிக்கிறேன், இந்த உலகத்திலையும் ஜெயிக்க வைப்பேன், நாளைக்கும் ஜெயிக்க வைப்பேன். இந்த சிந்தனை நமக்குள் வருமானால் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திட்டமிட்டதாக இருக்குமா இல்லைங்களா? திட்டமிட்டதா இருக்குமா? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மகனோ மகளோ தான் தோன்றித்தனமாக வளர்வதை நாம் விடுவோமா? என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா, என் மகன் ஜெயிக்கணும், என் மகன் சிறப்பா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா ஒரு அம்மா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சாப்பிட கூட விடுறது இல்ல, ஹோம் ஒர்க் பண்ண சொல்லிடுறாங்க. சொல்றாங்களா இல்லைங்களா? சாப்பிட விடாம ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, தூங்க விடாம வேலை செய்ய வைக்கிறாங்க. காரணம் என்ன? பையன் நல்ல மார்க் வாங்கிடணும். இப்ப பையனை சிறப்பா படிக்க வைக்கணுங்கிற போது அந்த தாய்க்கு ஒரு இலக்கு வருகிறதா இல்லைங்களா? ஒரு நடைமுறையில மாற்றம் வருதா இல்லையா? அதே போல ஒவ்வொரு விஷயத்திலேயும் சகோதரிகள் என்ன வைக்கணும்னா ஒரு தீர்மானம் வைக்கணும், என் குடும்பத்தை இந்த உலகத்திலையும் ஜெயிக்க வைப்பேன், நாளை மறுமையிலும் நான் அவர்களை ஜெயிப்பேன். அந்த சிந்தனை வருமானால் அல்லாஹு தஆலா இயல்பான எல்லா நல்ல வழிகளையும் காட்டும். பெற்றுக்கிறது எதற்காக? நம் பிள்ளைகள் நமக்கு சந்தோஷம் தர வேண்டும், அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தா தான் நாம சந்தோஷம் அடைய முடியும். ஆனா அவங்க நல்லா நான் மட்டும் பத்தாது, யாரும் சந்தோஷம் அடையணும். நான் நிறைய பெற்றோர்களை ஹஜ்ஜில பார்த்துட்டேன். அதனால என்ன செய்வேன்னா, ஹஜ்ஜில ஆரம்பத்திலேயே பெற்றோர்களுக்கு சொல்லும் போது, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன துஆ செய்வீங்கன்ற தலைப்புல ஒரு பயான் நடக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பயான் செய்வீங்க? அப்ப எல்லாம் கேட்டா இப்படித்தான் சொல்லுவாங்க, காசு பணம் கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், அப்படித்தான் சொல்லுவாங்க. வெள்ளையான பொண்ணு கிடைக்கணும், சில பேர் கேட்கு வெள்ளையான பொண்ணு கிடைக்கணும், அப்படி எல்லாம் சொல்லி கேட்கிறாங்களா இல்லைங்களா? நான் அவர்களுக்கு சொல்லுவது, முதல்ல விழிப்படையணும். என்ன விழிப்பு? என் பிள்ளைனால என்ன நன்மை எனக்கு ஏற்படணுமோ அது எனக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கத்துக் கொடுக்கிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். என் கணவன் மனைவி மக்களால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படணும்னா அந்த சிந்தனை வேணும், அது வேணும். முதல்ல இன்னொரு சிந்தனை இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட கேட்ட ஒரு துஆ. என்ன துஆ? காபாவை கட்டி முடிச்சாங்களா இல்லைங்களா? காபாவை கட்டி முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ் இதை ஏத்துக்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் இதை ஏத்துக்க அப்படின்னு துஆ கேட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன கேட்டாங்க? ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக, யா அல்லாஹ் என்னையும் என் மகனையும் முஸ்லிமாக்கு. ஒரு பாட்டி அம்மா எனக்கு போன் பண்ணாங்க, ஹஸ்ரத் எங்க வீட்டுல இருக்கிற 2 பிள்ளைங்களை நாங்க வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிச்சோம், அந்த பிள்ளைங்க ஊருக்கு இப்ப திரும்பி வந்திருக்காங்க, நாங்க அவங்கள ரொம்ப கௌரவமா அன்பா பாசமா உபசரிச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்து கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சா
அந்த பிள்ளைங்க எங்க தலை மேல ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னன்னு கேட்டா 2 பிள்ளைகளும் சொல்றாங்க we are in love, நாங்க காதலிக்கிறோம் சொன்னாங்க. அதுதான் அதிர்ச்சி. என்ன அதுக்கு அடுத்த அதிர்ச்சி, 2 பேரும் கிறிஸ்தவர்களை காதலிக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி தாங்கள் அந்த அம்மா சொல்றாங்க. இந்த அதிர்ச்சியை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, யாருமே பேசல, குடும்பத்தில் எல்லோரும் திகைத்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல நான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, எம்மா இது அல்லாவுக்கு பொறுக்காதே என்று நான் சொன்னேன். அந்த 2 பிள்ளைகளும் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லாம் சும்மாமா, அல்லாஹ் எல்லாம். இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற தலைமுறை இப்படி இருக்கிறது. இந்த தலைமுறையை மாற்றுகிற சக்தி நம்மிடத்தில் மாத்திரம் இல்லை. யார்கிட்டையும் கேட்கணும், நம்ம அல்லாஹ் இடத்திலையும் கேட்கணும். எனவே நம்முடைய குடும்பத்தை வெற்றியடைய செய்வதற்கான முதல் வழி என்னன்னா, நம்முடைய பிரார்த்தனையில் இது வர வேண்டும். என் குடும்பம் எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கணும், என் குடும்பம் முஸ்லிமான குடும்பமாக இருக்கணும். யார் கேட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ. பாய்மார்கள் நம்மளும் கேட்போம், இன்ஷா அல்லாஹ் நம்மளும் கேட்போம். நாளையிலிருந்து அடுத்த வக்திலிருந்து நாம கேட்போம், யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் என் குடும்பத்தை முஸ்லிமாக்கு, எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகளை முஸ்லிம், இந்த சந்ததிகளில் ஒன்று கூட இந்த தீனின் வழியிலிருந்து மாறி போய் விடுகிற துர்பாக்கியம் யா அல்லாஹ் நீ இதை ஏற்படுத்தி விடாதே என்று யார்கிட்ட கேட்போம்? அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்போம். எனவே கடமை என்ன? நம்ம குடும்பத்தை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டா கடமை என்னன்னா துஆ கேட்கிறது. யா அல்லாஹ் என் குடும்பத்தை எனக்கு சந்தோஷமானதாக ஆக்கு, என் குடும்பத்தை முஸ்லிம் குடும்பமாக்கு. நம்ம அப்படி கேட்டா தானுங்க அந்த இலக்கு வரும். என் சந்ததிகள் முஸ்லிமா இருக்கணும், என் பேர குழந்தைங்க முஸ்லிமா இருக்கணும்னு வருமா இல்லைங்களா? என் பேர குழந்தைங்க முஸ்லிமா இருக்கணும்னு சிந்தனை வந்தா அறகுறையா ட்ரெஸ் போடுற மனசு வருமா? வருங்களா? என் பேர குழந்தைங்க முஸ்லிமா இருக்கணும்னு மனசுல வந்துருச்சுன்னு வைங்க, எனக்கு அந்த திட்டம் இருந்துச்சு அப்படின்னா அறகுறையா ட்ரெஸ் போடுற மனசு வருமா? இன்னைக்கு நம்ம அப்படி போட்டு அனுப்புறோமா இல்லைங்களா? அறகுறையா ட்ரெஸ் போட்டு அனுப்புறோம். இந்த குழந்தைங்க இல்லாத கன்றாவி பாட்டெல்லாம் பாடுறத நம்ம ஒத்துக்குவோமா? சில சினிமா பாடல்களே குஃபுருங்க. சில சினிமா பாடல்களே குஃபுருன்னா சொன்னா காஃபிர் ஆயிடுவோம். பழைய பாட்டு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, சொல்லுங்க தலைவர். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, வந்துட்டா வந்துடுமா இல்லைங்களா? நாம எப்படி இது எப்படியோ பழைய கண்ணதாசன் தத்துவ பாட்டு, கண்ணதாசன் தானே எழுதுனது, ஆமா, அவர் தத்துவ பாட்டுன்னு நினைச்சு பாடுனா அதுக்குள்ள என்ன வந்துருது? இன்னைக்கு வேற சில தமிழ் பாடல்கள் வந்திருக்கு, எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல. சில ஹிந்தி பாடல்களும் வருது, அதெல்லாம் குஃபுரான வார்த்தைகளை உள்ள தேக்கி வச்சிருக்கு. குஃபுரு இயல்பா வந்துருதுங்க. நாம ரசிக்கிறதுக்குள்ள என்ன வந்துருது? நாம ரசிக்கிற விஷயத்துக்குள்ள குஃபுரு வந்துருது. நம்ம பார்க்கிற சினிமாவுக்குள்ள குஃபுரு வந்துருது. நம்ம பார்க்கிற காமிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, காமிக்ஸ், குழந்தைங்க பார்க்கிற காமிக்ஸுக்குள்ள என்ன வந்துருது? குஃபுரு வந்துருது. இப்ப நம்முடைய கடமை அதையெல்லாம் அதுல இருந்தெல்லாம் சுத்தப்படுத்துற கடமை இருக்கு. இப்படி சுத்தப்படுத்தணும்னா முதல்ல நம்ம மனசுக்குள்ள என்ன வேணும்? என் பேர பையன் முஸ்லிமா இருக்கணும்னு சிந்தனை, என் பேரனும் பேத்தியும் முஸ்லிமாக இருக்கும், அவரவருக்கு பின்னால் வாழையடி வாழையாக வருகிற என்னுடைய சந்ததிகள் முஸ்லிம் சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை வர வேண்டும். வரணுமா இல்லைங்களா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? அப்ப சகோதரிகளுக்கு சொல்லுவேன், முதல்ல நமக்கு ஒரு இலக்கு, என் குடும்பத்தை நான் ஜெயிக்க வைப்பேன், இந்த உலகத்திலையும் ஜெயிக்க வைப்பேன், மறுமையிலையும் நான் ஜெயிக்க வைப்பேன். அதுக்கு முதல் ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டியது என்னங்க? துவா. இந்த துவாவுக்குள்ள என்ன இருக்குது? துவாவுக்குள்ள என்ன இருக்கு? மனசு என்ன ஆகும்? தெளிவா, யா அல்லாஹ் என்ன முஸ்லிமாக்கு அப்படின்னு சொன்னாலே நான் முஸ்லிமாக நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வருமா இல்லைங்களா? நான் போடுற ட்ரெஸ், நான் பேசுற வார்த்தை, நான் நடக்கிற நடைமுறைகள்ல நான் முஸ்லிமாக இருக்கணும்னு சிந்தனை வருமா வராதா? வரும். நான் போகிற இடங்களில் முஸ்லிமாக நடந்து கொள்ளணும்னு சிந்தனை வரும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால இருக்க, அவர் சொல்றாரு, நாங்க குடும்பத்தோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்ப நாங்கெல்லாம் புர்கா போட்டுட்டு இருக்கோம். என்னுடைய மருமகன் ஸ்போர்ட்ஸ் சூட் போட்டுட்டு இருக்காரு, தொப்பி போட்டுருக்கோம்.
அங்கெல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ணும்போது சர்வர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கொண்டு வந்த ஒரு ஐட்டத்தை மேல கொட்டிட்டார், என் மருமக மேல கொட்டிட்டார். கொட்டின உடனே மருமகனுக்கு அங்கெல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்களா இல்லைங்களா, அந்த சர்வர் ரொம்ப பதறானா. என்ன பெரிய ஸ்டார் ஹோட்டலு, இவர் கோட்டு போட்டு வந்திருக்காரு, கொட்டணும்னா ரொம்ப பதறினாராம். மருமகனுக்கு கோபம் வந்து எந்திரிச்ச போது மாமனார் சொன்னாராம், உட்காரு, நம்ம தொப்பி போட்டிருக்கோம், நம்ம தொப்பி போட்டிருக்கோம், என்னன்னு தெரியும், என்னன்னு தெரியும், முஸ்லிம்னு தெரியும், மன்னிச்சா இஸ்லாம் மன்னிக்க சொல்லுது, நான் அந்த பையன் எடுத்துக்குவான், முஸ்லிம்கள் மன்னிப்பவர்கள் அந்த பையன் எடுத்துப்பான். அது வெறும் நமக்கான பெருமையாக மட்டும் ஆகாது, என்னவாகும், இஸ்லாத்துக்கு பெருமையாகும்னு சொல்லலாம். இப்ப நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்கிற சிந்தனை ஒரு ரெஸ்டாரண்டில் எனக்கு வருகிற போது என் வாழ்க்கையை அதை எப்படி பக்குவப்படுத்துகிறது? அந்த சிந்தனை நமக்கு யாழ்லா என்ன முஸ்லிமாக்கு, என்கிற மூமினாக்கு என்கிற சிந்தனை நமக்கு இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையை தானா நல்வழிப்படுத்தும். அது கேட்க 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 நம் ரத்தத்தில் ஊறி போகும், நம்முடைய ரத்தத்தில் ஊறி போகும். அது நம் சந்ததிகளுக்கு பாலோடு சேர்ந்து கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதனாலே முதல்ல நமக்கு அது சிந்தனை, என் குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்திலையும் ஜெயிக்கணும், இந்த உலகத்திலையும் ஜெயிக்கணும். நம்ம பிள்ளைங்களை நாம எப்படி விட்டுறக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய கணவன்மார்களையோ நாம எப்படி விட்டுறக்கூடாது, எப்படியோ போயிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு அம்மா சொல்லுச்சு, ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, இந்த பட்டிமன்றங்கள்ல வேடிக்கையா சொல்லுவாங்க, எங்க உங்க வீட்டுக்காரர் என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார அம்மா கேட்டுச்சான். அப்ப இந்த அம்மா சொல்லிச்சான், அது எதை போட்டாலும் தின்னும். வேடிக்கையா சொல்லுது, அப்படி சொல்றது இல்லை, ஆனால் வேடிக்கையா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாம என்ன மாதிரியான பக்குவத்திற்கு போகிறோமோ அந்த பக்குவம் அது அடுத்தடுத்து இருக்கிறதுல வெளிப்படும். இப்ப அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும், நாம நம்முடைய கணவனை நாம ஜெயிக்க வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளை நாம ஜெயிக்க வைக்கணும், எல்லா வகையிலும் ஜெயிக்க வைக்கணும், இந்த உலகத்திலையும் ஜெயிக்க வைக்கணும், மறுமையிலும் ஜெயிக்க வைக்கணும். வியாபாரம் செய்யறாரா வீட்டுக்காரரு வியாபாரம் செய்யறாரா, ஒரே மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காரா, எங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் உழைச்சா என்ன கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் உழைச்சா என்ன கேட்கலாமா இல்லையா? நீங்க நச்சரிக்கிறது வேற, தூண்டுறது வேற. நச்சரிப்புங்கிறது வேற, தூண்டுறது வேற. நான் சகோதரிகளிடத்தில் சொல்லுவேன், என்ன வேணும்னு வீட்டுக்காரத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. பெண்கள் கேட்பது பரக்கத்தான், பெண்கள் கேட்பது பரக்கத்தானது. வேணும் வேணும்னு அவங்க கேட்கிறது பரக்கத்து. அந்த கேள்விதான் நம்மை செயல்பட தூண்டுகிறது, அதுதான் நம்மை உழைக்க தூண்டுகிறது இல்லைங்களா? அதனால அவங்க கேட்கணும். ஆனா அது எல்லை கடந்து போகக்கூடாது. முடியலையா அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்கவும் வேணும். தூண்டுதல் வேற, நச்சரித்தல் வேற. நச்சரித்தல்னா என்ன, ஒரு எல்லைக்கு மேல பேசுறது. நச்சரிக்கும் போது என்ன ஆயிடும், எதுவுமே கிடைக்காம போ, எப்ப பார்த்தாலும் உன் வேலை இதுதான், எதுவுமே வாங்கி தராம போயிடுவார். இப்ப தூண்டுதல் செய்யணும், அது வேண்டும் இது வேண்டும் என்று தூண்டுதல் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது அவர்கள் எதுல ஜெயிப்பாங்க, வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதே போல தொழுகைக்கு போங்க அப்படின்னு தூண்டணும். எதுக்கும் தூண்டணும். சகோதரிகள் பேசி விடுவார்கள் என்றால் ஆண்கள் மாறாமல் இருக்க மாட்டார்கள். நீங்க தூண்டுங்க. ஏங்க தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானா, எந்த பெண் காலையில் எழுந்து தன் கணவனை தண்ணீர் தெளித்து எழுப்புகிறாரோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானா. நீங்க தண்ணி தெளிச்சு வீசுறதுங்கிறது உங்க கணவருடைய குணத்தை பொறுத்தது, தண்ணி தொளிக்கிறதுங்கிறது கணவருடைய குணத்தை பொறுத்தது. முரட்டு குணமா உள்ளவரா இருந்தாருன்னா அப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நாம சிரமப்பட வேண்டியது வரும். ரசூலுல்லாஹ் யாருக்கு சொல்றாங்க, யாரு நீங்க தண்ணி தெளிக்கிறத நீங்க செய்யற உபகாரம்னு நினைப்பாரோ அவருக்கு. ராத்திரி தூக்கம் நம்மளை அழுத்தும் போது தண்ணி தெளிச்சு விட்டோம்னா டக்குன்னு எழுந்திருச்சிருவாரு, ஆஹா என்னை எழுப்புனேன்னு சந்தோஷப்படுவாரு. அவருக்கு தண்ணி தெளிச்சு எழுப்புனா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க தண்ணி எல்லாம் தெளிக்க வேணாம், தொழுகுங்க. ஃபர்ஸ்ட் தொழுகுங்க. சொல்லணுமா வேணாமாங்க? நான் கேட்கிறேன், நம்ம சகோதரிகள் எத்தனை பேரு வீட்டுக்காரனை பார்த்து தொழுகுங்கன்னு சொன்னாங்க? நம்ம பிள்ளைங்களை பார்த்து நம்ம தொழுகுங்கன்னு சொல்றது இல்லைங்க.
நம்ம பசங்களை பார்த்து நம்ம தொழுகுங்கன்னு சொல்றதை விட்டுட்டோம். ஃபஜ்ருக்கு போடா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டோம். நமக்கு நல்லா தெரியும் ஃபஜ்ருக்கு போனா தான் எல்லா ஜெயமும் கிடைக்கும்னு தெரியும், எல்லா பரக்கத்தும் கிடைக்கும்னு தெரியும். ஆனா நம்ம சொல்றத விட்டுட்டோம். ஏன் விட்டுட்டோம்? நான் முஸ்லிமாக இருக்கணும், என் சந்ததி முஸ்லிமாக இருக்கணும் என்ற சிந்தனை இல்லை. அல்லாஹ் அதை மாற்றி தர தௌஃபீக் செய்வானாக. நாம என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம கணவரை பார்த்து நீங்க வாழ்க்கையிலும் ஜெயிக்க சொல்லணும், வாழ்க்கையிலும் ஜெயிக்க சொல்லணும். ஜகாத்து கொடுக்காதவராக இருந்தால் ஜகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும், ஜகாத்து கொடுக்க வைக்கணும். ஹஜ் உம்ராவுக்கு போகாதவராக இருந்தால் போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். தாடி வைக்காதவராக இருந்தால் தாடி வைங்கன்னு நீங்க சொல்லிட்டா அப்புறம். என்னுடைய நண்பர் இருந்தார் ரஃபீயுதீன் மர்ஹூம், அல்லாஹ் அவருடைய மன்னரைய வெளிச்சமாக்கணும். அவர் என்ன செய்வாருன்னா, பெண்கள் பயானுக்கு தாடின்னு தலைப்பு வைப்பார். பெண்கள்கிட்ட சொல்லுவார் தாடியை பத்தி, தாடியின் சிறப்புன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லுவார், உங்க வீட்டுக்காரரை பார்த்து உங்க முகத்துக்கு ஒரு சின்னதா தாடி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லி பாருங்க, அடுத்த வாரமே வச்சிருவார். சொல்லுவாங்களே, இதெல்லாம் பெண்களுடைய சக்தி. எனவே சகோதரிகள் அவங்க குடும்பத்தை இந்த உலகத்திலையும் ஜெயிக்க வைக்கணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்ல, அதே போல கணவரை அவர் உழைக்க உற்சாகப்படுத்துவதில், அதே போல இதுல எல்லாம் செய்கிற முயற்சியை எதிலையும் செய்யணும், நாளை மறுமை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதிலும் செய்ய வேண்டும். சகோதரிகளுடைய முதல் கடமை என்னுடைய குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறதுல நான் முயற்சி செய்வேன், முஸ்லிமாக ஜெயிக்க வைக்கிறதுல நான் முயற்சி செய்வேன்னு தீர்மானம். சகோதரிகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குறது. அடுத்தவங்களை ஜெயிக்க வச்சா போதுமா? நம்மளும் ஜெயிக்கணுமா இல்லைங்களா? நம்ம ஜெயிக்கிறதுக்கு, சகோதரிகள் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா போதும், ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா போதும். என்ன விஷயம்னா, மார்க்கம் அவங்களுக்கு பர்தா அல்லது ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்து. பர்தாங்கிறது இந்த டிரஸ் போடுறதுக்கு பேர் கிடையாது, அதுக்கு மட்டுமான பேர் கிடையாது. இன்னைக்கு இந்த பர்தாவில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கு உலகத்துல என்ன பாடுபடுறாங்க. எந்த டிவி காரனை எடுத்தாலும், எந்த டிவி காரனை எடுத்தாலும் பர்தாவுக்கு எதிராக பேசுறதுதான் வழக்கமா வச்சிருக்கான். பர்தா போடுறது அடிமைத்தனம், பர்தா போடுறது சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படிதான் வச்சிருக்கான். ஆனா அவன் பேச 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 உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? அமெரிக்காவில் பர்தா போடுகிற பெண்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. பிரான்சில் நிகாப் என்கிற முகத்தை மறைத்துக் கொள்கிற பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. சகோதரர்களே, என் வாழ்க்கையில நெகிழ்ச்சி அடைய வைத்த ஒரு செய்தியை நான் சொல்றேன். 2013 ஹஜ்ஜுக்கு போயிருக்கோம். மதீனால இருந்து நாங்க ரிட்டர்ன் ஆகிறோம், திரும்புறோம். இப்ப மதீனால நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. மதீனா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். அது 2 மணிக்கு கிளம்பணும்னா 2 மணிக்கு கிளம்பிடணும். பஸ் வந்து நிக்கும். நாங்க ஆள்களை எல்லாம் சீக்கிரமா உள்ளார பஸ்ல ஏற்றி உட்கார வச்சிருவோம். நான் எல்லா ஆட்களையும் பஸ்ல ஏற்றி உட்கார வச்சுட்டேன். இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருந்துச்சு. இப்ப நான் என்ன நினைச்சேன், எல்லாரும் உட்காந்துட்டாங்க, நம்ம போய் ஒரு சலாம் சொல்லிட்டு வந்துருவோம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வந்துருவோம்னு யார்கிட்டையும் சொல்லாம நான் மட்டும் வேக வேகமா போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸார் இருக்கிற இடத்துக்கு போறேன். போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நம்ம எல்லோருக்கும் அந்த நசீபை தருவானா. அங்க போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிட்டு யூ டர்ன் எடுத்து திரும்பி வர்றேன். இந்த வெளியே வெள்ளை சலவைக்கல் போட்ட இடம் இருக்கு பாருங்க, அந்த நல்ல மதியான நேரம், கிட்டத்தட்ட மதியானம் ஒரு 1.5 மணி நேரம் லுஹர் தொழுகைக்கு பிறகு நல்ல வெயில் அடிக்குது. யூ டர்ன் அடிச்சு நான் திரும்பி வரும்போது வெள்ளை சலவைக்கல்லில ரசூலுல்லாஹ்வுடைய பச்சை குப்பாவுக்கு நேராக நின்று கொண்டு 3 பெண்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற அவசரத்துல நான் தூரத்துல இருந்து அந்த பெண்களை பார்த்துக்கிட்டே வர்றேன். அவங்க கேட்கிற துஆ என் காதில் வந்து விழுகிறது. அதில் ஒரு பெண்மணி துஆ செய்கிறார், खुदाया मेरे मरने तक मुझे पर्दे से गुजरने की तौफीक अता फरमा. சகோதரர்களே, வாழ்க்கையில மறக்க முடியாத சொல்லது, இறைவா நான் மௌத்தாகிற வரைக்கும் பர்தாவோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயா. அந்த பெண் கேட்க 2 பேரும் ஆமீன் சொல்கிறார்கள். நான் எந்த வேகத்துல வந்தனோ அதையெல்லாம் மறந்துட்டேன், அப்படியே நின்னுட்டேன். என் கண்ணில இருந்து சாரையா தண்ணி. ஏன்னா இந்த உலகம் பெண்களை, முஸ்லிம் பெண்களை பர்தாவிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு
அவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிற போது தாய்மார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு வாசலில் நின்று கொண்டு சபதம் ஏற்கிறார்கள், நாங்கள் பர்தாவோடு வாழ்வோம். சபதம் ஏற்கிறார்களா இல்லையா? இது இன்னைக்கும் இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையால நம்முடைய சகோதரிகள் பர்தாங்கிற நடைமுறைய கடைபிடிக்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பர்தான்னா என்ன அப்படிங்கிற தத்துவத்தை அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். பர்தா என்பது ஒரு ஒழுக்கம் பேணுதல். இன்னைக்கு ஒழுக்கமே தேவையில்லைன்னு பேசுகிற உலகம் இது இல்லைங்களா? ஒரு காலத்துல காபாவை நோக்கி நம்ம கால் நீட்டுவோமா? இன்னைக்கு பையன் சகஜமா என்ன செய்யறான்? காபாவை நோக்கி கால் நீட்டி ஜும்மால உட்கார்ந்து இருக்கான். நம்ம ஊர்ல நடக்கிறது இல்ல, வேற சில ஊர்கள்ல பார்த்தா காபாவை நோக்கி கால் நீட்டி ஜும்மால உட்கார்ந்து இருக்கான். தொப்பிங்கிறது ஒரு மரியாதை. தொப்பிங்கிறது என்னங்க? ஒரு மரியாதை. எல்லா தலைவனும் தொப்பி போட்டிருக்கான் இல்லைங்களா? தொப்பி போட வேண்டாம்னு சொல்ற தலைவன் கூட தொப்பி போட்டிருக்கான். ஏன்? தொப்பிங்கிறது ஒரு மரியாதை. வேண்டாம், உதறியாச்சு. பெரியவங்களை மதிக்கிறது அதையெல்லாம் உதறியாச்சு. மதிப்பு, பிறரை மதிப்பது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்வதுங்கிறது தேவையில்லை என்று போய்கொண்டிருக்கிற சூழலில் என் அருமை சகோதரிகளுக்கு நான் சொல்வேன், வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் என்பது இருக்குமானால் நாம ஜெயிப்போம், இல்லை என்றால் நாம் தோற்றுவிடுவோம். எல்லா விஷயத்திலையும் ஒழுக்கம்ங்கிறது ஒரு விஷயம் மட்டும் இல்லையே, எல்லா விஷயத்திலும். பேச்சுல என்ன இருக்கணும்? பேச்சுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். மாமியார்கிட்ட பேசுறோமா, மாமனார்கிட்ட பேசுறோமா, அத்தா கிட்ட பேசுறோமா, அக்கா கிட்ட பேசுறோமா, பெரியவங்கள்ட்ட பேசுறோமா, ஒரு ஒழுக்கம். ஒழுக்கம் பேண வேண்டியது இல்லை. சம்பாதிக்கிறாங்க சில பெண்கள் இப்ப எல்லாம், ஒழுக்கம் பேண வேண்டியதில்லை என்ற முடிவு வருமானால் நான் அழுத்தமாக சொல்வேன், ஒழுக்கம் இல்லாத இடத்தில் தோல்வி நிச்சயம். ஒழுக்கம் இல்லாத இடத்துல அது பேச்சுவார்த்தையிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒழுக்கம் என்பது முக்கியம். அந்த ஒழுக்கத்தின் ஒரு அம்சம் என்னன்னா கவனமா இருக்குது. நீங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒழுக்கமா ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க ட்ரெஸ் விஷயத்துல கவனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ட்ரெஸ் அங்கங்க விலகாம இருக்கு அப்படிதானே அர்த்தம். ஒழுக்கம் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா கவனமா இருத்தல். சகோதரிகள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடம் எப்படி பேசுகிறார்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற உலகம், பால்காரன் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கடைக்கு போறோம், ஒரு துணி கடைக்கு போறோம், பேசுறோம். பேசுற போது நம்ம கொஞ்சம் குழஞ்சு பேசினா போதும், அவன் அதுக்கு வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறானா இல்லைங்களா? அதனாலே பேச்சுவார்த்தையில ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சகோதரிகள் வெற்றி அடைவதற்கான வழி மார்க்க சொல்லுது. பேச்சுவார்த்தையில ஸ்ட்ரிக்டா இருக்க. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படித்தான், அந்த அளவுல தான் பேசணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வலா தஹ்லன பில் கவுல், நீங்கள் குழைந்து பேச வேண்டாம். இது பர்தாவுக்குள்ளே வருகிற செய்தி. அதுபோல அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உங்கள் சலங்கை சத்தம் தெரிகிற அளவுக்கு காலா அடிச்சு நடக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்லுவான். அதுவும் எதுக்குள்ள வருது? பர்தாவுக்குள்ள வர்ற விஷயம். பர்தாங்கிறது வெறுமனே டிரெஸ் போட்டுக்கிறது மட்டும் இல்ல, அந்நிய ஆண்களை நம் பக்கம் திருப்புவது, அவர்களுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்புறது. நம்ம பேச்சே கவர்ச்சி தான், பெண்களுடைய பேச்சே கவர்ச்சி தான், அவர்களுடைய ஒவ்வொரு அம்சமும் கவர்ச்சி தான். அவங்க யாரையுமே நம்ப கூடாது. நான் சொல்றது எல்லா ஆம்பளையும் அயோக்கிய பையன் தான். அவன் தாடி வெளுத்திருந்தாலும் சரி, தாடியே இல்லாட்டியும் சரி, ஆலிம் சாவுன்னு நினைச்சாலும் சரி, அல்லது பெரிய இபாதத்துக்காரரா இருந்தாலும் சரி, எந்த ஆம்பளையும் நீங்க எப்படித்தான் பாருங்க, சரியில்லைன்னே பாருங்க. யாருடைய இதயத்திற்குள் என்ன மறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவையில்லாத தீமைகளுக்கு நீங்கள் ஆளாகக்கூடும். பர்தாங்கிறது அந்த எச்சரிக்கையை தரக்கூடியது. அதனால எந்த ஆணையும் எந்த ஆணுடைய ஈர்ப்பையும் சேர்க்காத வகையில உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. பெண்களுக்கான ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி ஒழுக்கம் பேணுதல். இந்த வாட்ஸ்அப் இருக்கு பாத்தீங்களா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் பயன்படுத்தாம இன்னைக்கு இருக்க முடியாது. ரசம் வைக்கணும்னாலே இன்னைக்கு என்ன தேவைப்படுது? யூடியூப் தேவைப்படுது இல்லைங்களா? எது வைக்கிறதாலும், பருப்பு சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும்
யூடியூப் தேவைப்படுது. சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் யூடியூப் தேவைப்படுது. அப்படி தேவைப்படுற உலகத்துல ஒரு அம்மா என்ன நினைக்குது, ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு சட்னி வச்சது, அந்த சட்னி நல்லா இருக்குன்னு வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்து அந்த அம்மா என்ன நினைக்குது, இதை யூடியூப்ல போட்டுருவோம். அப்படிதானுங்க வருது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸா தானுங்க இருக்கு, இது யூடியூப்ல போட்டுருவோம். இப்ப எதை செய்தாலும் இதை யூடியூப்ல போட்டுடலாம், பேஸ்புக்ல போட்டுடலாம், வாட்ஸ்அப்ல போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிற குணம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. சகோதரிகளே, நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி உங்களை நான் கவனப்படுத்துகிறேன். ஒரு தடவை இந்த போன்ல ஒரு போட்டோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா எந்த காலத்திலையும் அழிக்க முடியாது. ஒரு தடவை எடுத்துட்டு அழிக்க முடியுமா? நம்ம டெலீட் பண்ணா நாம ஒரு தடவை எடுத்தது ஒரு இடத்துல மட்டும் பதிவாகிறது இல்லை. நம்ம ஒரு தடவை எடுத்தது இந்த போன்ல மட்டும் பதிவாகிறது இல்லை. இப்ப எல்லாம் வர்ற போனு நம்ம இமெயில்ல தான் போனே ஓபன் பண்றோம். நேரா இமெயில் அக்கௌண்ட்ல போய் உட்கார்ந்துக்குது, வேற பல பல இடங்கள்ல போய் உட்கார்ந்துக்குது. ஒரு போனை ஒரு இடத்துல நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் ஆகிறது இல்லை. அப்ப நீங்க என்ன மாதிரி போட்டோக்களை இதுல எடுக்கணும், என்ன மாதிரி போட்டோக்களை எடுக்கணும்? அதே போல வாட்ஸ்அப்லயே உங்களுடைய டிபி ஆக உங்களுடைய புகைப்படங்களை வச்சா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பாத்திமா கானம் அப்படிங்கிற டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, பைலட்டுக்கு படிச்சு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அம்மா பைலட்டுக்கு படிச்சு வருது. அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கு. இவங்கெல்லாம் பேஸ்புக் யூஸ் பண்ணாம இருப்பாங்களா? அந்த அம்மாவுடைய புகைப்படத்தை அந்த அம்மாவுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட்டிருக்கு. நம்ம எல்லாம் டிபியில வைக்கிறோமா இல்லைங்களா? டிபியில வைக்கும் போது அதே போல நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் போட்டிருக்கு. 2 வாரம் கழிச்சு பார்த்தா பெண்களை விபச்சாரத்திற்கு அழைக்கக்கூடிய ஒரு இணையதளத்தில் அந்த போட்டோ இருக்கு. சுல்லிஸ் டீல் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிரான சக்திகள் முஸ்லிம் பெண்களை அவமதிக்கிற அதற்காகவே உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு இது. அது எதுனா பெண்களுக்கு விலை பேசக்கூடிய ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்ல இந்த கானமுடைய போட்டோ இருக்கு. இந்த அம்மா யாரு? ஒரு பைலட். இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சு சாதாரணமாக முஸ்லிம் பெண்கள் எட்ட முடியாத உயரத்தை எட்டி இருக்கிற சூழலில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் எப்படிப்பட்டது? இந்த அம்மா சொல்றாங்க, அதை எனக்கு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி 28 நாள் அது அந்த இதில் சுத்தி இருக்கு. நான் பார்த்து 80 முஸ்லிம் பெண்களுடைய புகைப்படங்களை அதில் நான் பார்த்தேன்னு சொல்ல. இந்த புகைப்படத்தை எங்கிருந்து எடுத்திருக்காங்க? இந்த டிபியில இருந்து தான் இருக்கு. அதனாலே நாம் இன்றைக்கு இருக்கிற உலகத்தின் ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் சகஜங்க, இது எல்லாமா நீங்க பேசுறது, இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆபத்து வருகிற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? யாருமே நீங்க டிபியில ஒரு போட்டோ வச்சீங்கன்னா எவன் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்க நம்பர் யாருகிட்ட இருக்கோ அவனெல்லாம் உங்க போட்டோவை எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இன்றைக்கு இருக்கிற ஜெமினி ஏஐ கலாச்சாரம் நமக்கு தெரியும். ஒரு போட்டோல தலையை மட்டும் கொடுத்துட்டா போதும், எப்படி வேணாலும் செய்து கொள்ள முடியும் என்கிற சூழல் இருக்கிறது. நான் ரொம்ப நேரமா இதை விவரிச்சு பேச விரும்பல. ஒரே ஒரு செய்தியோடு உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். குடும்பத்தை ஜெயிக்க வைக்கணும்னு நினைங்க. உங்க குடும்பத்தை ஜெயிக்க வைக்கணும், பிள்ளைங்களை ஜெயிக்க வைக்கணும், கணவனை ஜெயிக்க வைக்கணும்னு நினைங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒழுக்கம் என்கிற ஒரு வரையறை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில இந்த ஒழுக்கம் பராமரிப்பது என்பது ரொம்ப அத்தியாவசியமாக உங்களுடைய பாதுகாப்புக்கு அவசியமாக. அல்லாஹு தஆலா பர்தாவை பற்றி சொல்லுகிற போது எதற்காக சொன்னா, பர்தா நீங்க எதுக்காக போடணும்? அல்லாஹ் சொன்னா எதுக்காக போடணும்? நீங்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்காக. அப்ப இந்த ஒழுக்கம் என்பது எதற்காக? நீங்க ஆபத்துல சிக்க கூடாதுங்கிறதுக்காக. நாம சரியாயிட்டா நம்ம பிள்ளைங்க, இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த குழந்தைங்க போன் பார்த்துட்டே இருக்காங்கல்ல, எப்ப பார்த்தாலும் அதை மாத்துறதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கா. குழந்தை கையில போனை கொடுத்துருங்க, நீங்க அத்தா அம்மாவும் குரானை பக்கத்துல வச்சுக்கங்க, அல்லது ஏதாவது ஒரு புக்கை வச்சு பக்கத்துல வச்சு படிங்க. குழந்தை என்ன செய்யட்டும்? குழந்தை போன் பார்க்கட்டும். நீங்க அத்தா அம்மா 2 பேரும் புக்கு வச்சு படிச்சீங்கன்னா
கொஞ்ச நேரத்துல குழந்தை இந்த போனை தூக்கி போட்டுட்டு அதுவும் ஒரு புக் எடுத்து உட்காரும், சொல்லி கொடுக்குறாங்க. நாம குழந்தை கையில ஒரு போனை கொடுத்துட்டு நம்ம ஒரு போனை கையில வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்? நம்ம பாக்குறதை விட அரை மணி நேரம் அது அதிகமா தான் பார்க்கும். அதனாலே இது போல நடைமுறைகளை கடைபிடிக்கிற போது இன்றைக்கு வாழ்க்கையில் என்ன சிரமங்கள் இருக்கிறதோ அதை கூட நாம வெற்றியடைய கவனித்து வெற்றியடைய சீர்திருத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. எனவே இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில நாம தாய்மார்கள் இடத்திலே கேட்டுக்கொள்வது, நம்முடைய குடும்பத்தை ஜெயிக்கணும். இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பம் வர வேண்டும் என்று நினைப்போம். நாம நம்முடைய அளவுக்கு என்ன ஒழுக்க மாண்புகளை கடைபிடித்துக் கொள்ள முடியுமோ அந்த ஒழுக்க மாண்புகளை கடைபிடிச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு நிய்யத்தோட நீங்க அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போங்க. அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய குடும்பத்தை வெற்றிகரமான குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். இந்த சிறப்பான முயற்சியை அல்லாஹ் தாலா தொடர்ந்து அல்லாஹ் தாலா காலமெல்லாம் நீடிக்க செய்வானாக. யார் இதற்கு உதவியாக ஒத்தாசையாக உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களுக்கு, இதற்காக உழைத்த ஆலிம் பெருமக்களுக்கு, அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோட இதற்காக உழைச்சிருக்காங்க, இதற்காக உழைத்த ஆலிம் பெருமக்களுக்கு அல்லாஹ் தாலா சிறப்பான நற்கூலிகளை தருவானாக. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜு உம்ராவுடைய நசீபை தருவானாக. நம் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித் தருவானாக. நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித் தருவானாக. நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித் தருவானாக. நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நம்மிடத்தில் துஆ செய்ய கேட்டுக்கொண்டவர்கள், நாம் துஆ செய்ய கடமைப்பட்டவர்கள், எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஹயாத்தை அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான நிலையில நீட்டி தந்தல் புரிவானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். அவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருவானாக. அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கான வழிகளை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில எந்த வகையான சிரமங்களுக்கும் ஆளாமல், துயரங்களுக்கும் ஆளாகாமல், சிக்கல்களுக்கும் ஆளாகாமல் நம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. எல்லா வகையான பெரிய சிறிய நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. நம்மில் யாராவது உடல்நல குறைவுள்ளவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு பின்விளைவில்லாத பரிபூர்ணமான ஷிஃபாவை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்மில் யாராவது மன சங்கடத்தில் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா நிம்மதியும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்மில் யாராவது பண கஷ்டத்தில் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு போதுமான ஹலாலான ரிசுக்கை தந்தல் புரிவானாக. நமக்கு என்ன ரிசுக்கை அல்லாஹ் தருகிறானோ அதை போதுமாக்கி கொள்ளக்கூடிய சிந்தனை அல்லாஹ் தருவானாக. நமக்கு தரக்கூடிய ரிசுக்கிலே அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை செய்தல் புரிவானாக. எது நமக்கு கிடைக்காமல் போகுமோ அதற்கு பதிலாக அல்லாஹ் அவனுடைய தரப்பிலிருந்து நிறைந்த நன்மைகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவானாக. எல்லா நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்தியல் புரிவானாக. எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கண்குளிர்ச்சியானவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அதை வழிநடத்தி செல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய மஹல்லாவிலே அல்லாஹ் ஈமானிய வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்திய புரிவானாக. நம்முடைய மஹல்லாவிலே இருக்கக்கூடிய ஏழை பாலைகளுக்கு அல்லாஹ் சிறந்த தகுந்த ரிசுக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. யதீமான குமர்கள் இருக்குமானால் அல்லாஹ் அந்த குமர்களை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வீட்டில் திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் சாலிகான ஜோடிகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் என்றால் அவர்கள் ஆசைப்படுகிற குழந்தைகளை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. நம்மில் யாருக்கேனும் வேறு வேறு வகையான தேவைகள் இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சிறப்பான கல்வியை தருவானாக. அவர்களுடைய வாழ்க்கையிலும் கல்வியிலும் ஹயாத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை தந்தல் புரிவானாக. அதே போல நம்மை அல்லாஹ் நன்மைக்குரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தை பாக்கியமானதாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நாம் போகிற இடத்தையும் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கியல் புரிவானாக. எல்லா நிலையிலும் தீய குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. தீய மரணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. விபத்துக்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. பெருநோய்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. எதிரிகளின் ஏச்சு பேச்சுக்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. எல்லா வகையான படைப்புகளின் தீமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு உம்ரா அவருடைய நசீபை தந்தல் புரிவானாக. ஒரு தடவைக்கு பல தடவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக உதவியவர்கள், ஒத்தாசை செய்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா சிறப்பான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக. நம்முடைய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்று
துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.